அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அலகு 7 தமிழ் இலக்கியத்துல பழமொழி 400 17 கீழ்கணக்கு நூல்கள்ல இது ஒண்ணு. 400 பாடல்களை கொண்டது. இதுல அந்த பேர்லயே நமக்கு தெரிஞ்சிருது. பழமொழி 400ல 400 இருக்கு. அதனால 400 பாடல்களை கொண்டது. இந்நூலை இயற்றியது யாருன்னா முன்றுரை அரையனார். இதனுடைய காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. இதுல கிமு கிபின்னு கூட கேட்பாங்க. கிபி 4 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்துட்டு கடவுள் வாழ்த்து வந்துட்டு சமண சமயத்தை பத்தி சொல்லும். பழமொழி 400ல கடவுள் வாழ்த்து இடம்பெற்றுள்ளது. அதுல அந்த கடவுள் வாழ்த்து எதை பத்தி சொல்லுன்னா சமண சமயத்தை பத்தி சொல்லும். ஒன்றுதாம் ஒன்றிலோ இல். நமக்கு பாடப்புத்தகத்துல ஒன்றுதாம் ஒன்றிலோ இல் அந்த பழமொழியை வச்சு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அதை பார்ப்போம். மாறியின்றி இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திரண்டு கொண்டு புகவாக நல்கிலால் ஒன்றுராம் ஒன்றிலோ இல். இதுதான் பழமொழி. மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலர் நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு ஏதும் இல்லை என்பதை அறியலாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுராம் ஒன்றிலோ இல். மழையின்றி வறட்சியில இருந்த காலத்திலையும் பாரி மகளிரான அங்கவை சங்கவையும் பாணர்களுக்கு உலர் நீர்ல புண்ணிட்டு கொடுத்தாங்க. அதனால ஒண்ணுமே இல்லாத வீடுன்னு நம்ம இல்லை, எதுவும் இல்லை. அதுதான் ஒன்றுராம் ஒன்றிலோ இல் என்னும் பழமொழியில நமக்கு விளக்குறாங்க. இதுல மாறினா மழை, வறண்டிருந்தனா வறண்டிருந்த, புகவாகனா உணவாக, மூவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மடமகள்னா இளமகள், நல்கினால்னா கொடுத்தாள், முன்றில்னா வீட்டின் முன்னிடம் திண்ணை. இது முன்றில் அப்படி சொல்லி பழங்க. ஏன்னா சில பழைய வீட்டுலாம் திண்ணை இருக்கும், அதான் முன்றில்னு சொல்லுவாங்க. அடுத்து நூல்களில பழமொழி 400 எனும் நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் ஆவார். இவர் கிபினா பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. இதுல இருக்க கடவுள் வாழ்த்து வந்துட்டு சமண சமயத்தை பத்தி என்ன பார்த்திருக்க இல்லைங்களா? அதுல என்ன சொல்லுதுன்னா, இப்ப இவரும் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்றத அறிய முடியுது. யாரு? முன்றுரை அரையனார் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. பழமொழி 400 17 கீழ்கணக்கு நூல்கள்ல தான் இதுவும் ஒன்று. இதுல 400 பாடல்கள் கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்த நூல்ல இருந்தா நமக்கு ஒரு பாடல் இங்க கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதாங்க. பழமொழி 400 நம்ம ஸ்கூல் புக்ல இவ்வளவுதான் இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.